வெல்கம் டு ஆல். நம்ம சிவிலியன்ஸ் அகாடமி பேசிஏஇ அண்ட் ரேடியோக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் பார்க்காதவங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவேஷன் புரியும். சரியா? நியூ பர்சன்ஸாக இருந்தேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன டைட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது சிலிக்கா பேசிக் ஆக்சைடு கூட ஒரு சில மணல், சரியா, அது மட்டும் இல்லாமல் பைண்டிங் மெட்டீரியல்ஸ், இணையக்கூடிய பொருட்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து உருக்கி அந்த தயாரிக்கிற கலவை பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிலிக்கா பேசிக் ஆக்சைடு கூட ப்ளஸ் ஒரு சில பைண்டிங் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நல்லா ஹெவி டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டா அதை ஒரு சர்டன் டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணுவாங்க, கூல் பண்ணுவாங்க. சரியா? அப்படி ரெடி பண்ணுறது தான் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக கண்ணாடி அப்படின்றது ஒரு கடினமான பொருள், அட் த சேம் டைம் நொறுங்கக்கூடிய பொருள். சரியா? நம்ம கீழே போட்டால் அது என்ன ஆகிடும், தூள் தூளாக நொறுங்கி போயிடும். அண்ட் ஒளி ஊடுருவக்கூடிய பொருள் கூட. அதாவது நீங்கள் லைட் வருது அப்படின்னா சன்லைட்டை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு என்ன பண்ணும், அது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. அதாவது ஒரு கண்ணாடியை தயாரிக்கிறதுக்கு சிலிக்கா, சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட், லைம்ஸ், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு கண்ணாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதனுடைய முதல் பொருளாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா தான் இதனுடைய முதல் பொருளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சிலிக்கா மட்டும்தான் இருக்கா, வேறு எதுவுமே இது கூட வந்து ஆட் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சிலிக்கா கூட சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, இது எல்லாமே கலந்து தான் ஒரு கண்ணாடியை வந்து ரெடி பண்ணுறாங்க. சரியா? ஓகே, இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்கள் என்னென்ன, அது என்னென்ன ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்றதான் கீழே பார்க்க போகிறோம். சிலிக்கா கண்ணாடியில் உள்ள மிக முக்கியமான முதல் பொருள் எது அப்படின்னா சிலிக்கா தான். ஏன் சிலிக்காவை முதல் பொருளாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தான் மெயின். ஒரு சிமெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எது முதல் பொருளாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இல்லையா? யூஸ்வலாக வந்துட்டு சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது சுண்ணாம்பு கூட மணல் பொருட்களை வந்து சேர்த்து ஒரு ஹெவி ஹீட் டெம்பரேச்சரில் என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிப்சம்மை சேர்த்து நல்லா அரைச்சி பொடியாக்கி தயாரிக்கப்படுகிறது தான் சிமெண்ட் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அதுலேயே வந்து நிறைய முக்கியமான பொருட்கள்லாம் இருக்குது. சுண்ணாம்பு தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான முக்கியமான பொருளாக அதில் பார்ப்போம் இல்லையா? சிலிக்கா கண்டென்ட் இருக்குது, அலுமினா கண்டென்ட்லாம் இருக்கும், அதில் ஒரு சில பகுதி பொருட்களும் இருக்கும். அதே மாதிரி இதில் கண்ணாடியில் மிக முக்கியமான பொருளாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சிலிக்காவை என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக உஷ்ணத்தில் உருக்குவாங்க. உருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குளிர வைத்து ஒரு தரமான கண்ணாடியை வந்து ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்ணாடியில் இருக்க காரத்தன்மை உள்ள பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். கார்பனேட்னாலுமே காரத்தன்மை உடைய பொருள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் சோடியம் கார்பனேட் அண்ட் பொட்டாசியம் கார்பனேட் வந்துட்டு கண்ணாடியில் இருக்க மிக முக்கியமான காரத்தன்மை உடைய பொருளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது சிலிக்கா இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உருகுறோம். இப்போ சிலிக்காவை என்ன பண்ணியிருக்கோம், அதிக உஷ்ணத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, உருக்குறாங்க இல்லையா? அப்படி உருக்கிட்டு அந்த உஷ்ண நிலைமையை குறைக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா சோடியம் கார்பனேட் அண்ட் பொட்டாசியம் கார்பனேட்டை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக கண்ணாடி ரெடி பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணி ஒரு பாகு நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு ஒரு மேஜை மேலேயோ இல்லைன்னா ஒரு டேபிள் மேலேயோ கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஏதோ எந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த கிளாஸ் ரெடி பண்ண போகிறோமோ அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த ரெடி பண்ணிவிட்டு அதில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த உருக்கிய கலவை இருக்கலையே அதை வந்து ஊற்றுவாங்க. சரியா? அப்படி அந்த உருக்கிய கண்ணாடி இருக்காலே அதுக்கு அந்த விஸ்காசிட்டி அளிக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம் கார்பனேட் தான் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு லைம் பற்றி பார்த்துருக்கோம். சிமெண்ட்டில் பார்க்கும்போதே நல்ல ஸ்ட்ராங்னஸை கொடுக்குது, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறதே லைம் தான் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோம். இங்கேயும் அதே தான். ஒரு கண்ணாடி இருக்குன்னா அதுக்கு வந்து அதிகமான ஒழுக்கம் தன்மை கொடுப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த லைம் தான். இன்கேஸ் ஒரு சில இடங்களில் வந்துட்டு லைமுக்கு பதிலாக லெட் ஆக்சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா கண்ணாடியை வந்து பளபள பார்க்கறதுக்காக இந்த லெட் ஆக்சைடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக மேங்கனீஸ் இப்போ வந்துட்டு ஒரு கண்ணாடி இருக்குனாலுமே கண்ணாடினா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கலரில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்ணாடியிலே வந்துட்டு நிறைய கலர் இருக்குது. சரியா? க்ரீன் கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, ரெட் இருக்குது, தென் வயலட் கலர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது. சரியா? அந்த கலர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஆட் பண்ணுற பொருள். ஒரு சில பொருட்களை ஆட் பண்ணுறது மூலயமா கண்ணாடி என்ன ஆகுதுன்னா தேவையான நிறத்தை வந்து பெருகுது. சரியா? அப்படியான தேவையான பொருட்களை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது கண்ணாடியினுடைய மூலப்பொருட்களை யூஸ்வலாகவே என்ன இருக்குன்னா இரும்பானது இருக்குது. அந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடு கலந்தால் தேவையான நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், அந்த கண்ணாடியை வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். நமக்கு என்ன கலரில் கண்ணாடி தேவையோ அந்த கலரில் கிளாஸை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு குல்லட், அதாவது கண்ணாடியை உருவாக்க பயன்படுத்திய ஒரே தன்மையுள்ள உடைந்த கண்ணாடி இருக்குல்லையே அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா குல்லட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான் கலரிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது என்னென்னா கலர் கண்ணாடி தயாரிக்கிறதுக்கு
கண்ணாடி வந்து உருக்குறோம் இல்லையா, அப்பயும் வந்து ஒரு சில பொருட்களை வந்து சேர்ப்பாங்க. சரியா, நமக்கு தேவையான நிறத்திற்கேற்ப கண்ணாடியை வந்து தயாரிப்பதற்காக உருகும் நிலையிலேயே தேவையான நிறத்திற்கேற்ப பொருட்களை வந்து சேர்ப்பாங்க. சரியா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், என்னென்ன கலர் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக், க்ரீன், ரெட், வயலட், ஒயிட் அண்ட் எல்லோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் என்ன இருக்குது, கலர் இருக்குது. அந்த கலருக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த கருப்பு கலர் வேணும் எனக்கு கிளாஸ் அப்படின்னா, அப்போ நான் என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபால்ட், நிக்கல், மேங்கனீஸ் ஆக்சைடு. சரியா, அதாவது என்னென்னா மேங்கனீஸ் ஆக்சைடுன்றதை ஆட் பண்ணால் பிளாக் கலர் வரும், மேங்கனீஸ் டை ஆக்சைடு யூஸ் பண்ணோன்னா வயலட் கலர் வந்து வரும். இதுவே எனக்கு க்ரீன் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோமிக் ஆக்சைடை வந்து யூஸ் பண்ணணும். அதே வந்து குப்ரஸ் ஆக்சைடு ஆர் செலுமியமை யூஸ் பண்ணோன்னா நமக்கு ரெட் கலர் வந்து கிடைக்கும். சரியா, அதே மாதிரி வந்துட்டு கேட்மியம் சல்ஃபேட் ஆட் பண்ணோன்னா எல்லோ கலர் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டின் ஆக்சைடு ஆர் க்ரையோலைட்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் கலரானது கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணோன்னா என்னென்ன கலர் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கிளாஸஸ், அதாவது கிளாஸஸை நிறைய வகைகளில் வகைப்படுத்தலாம். எதை பொறுத்து அப்படின்றனா அதில் யூஸ் பண்ணப்படுற கிளாஸுடைய மெட்டீரியல்ஸை பொறுத்து, தென் அதை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதை எப்படி உற்பத்தி செய்கிறோம் அப்படின்ற அந்த கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளை பொறுத்து, நெக்ஸ்ட்டு பயன்படுகிற இடங்களை பொறுத்து, சரியா, அதனுடைய தன்மைகளை பொறுத்து, கிரேட்ஸை பொறுத்து நிறைய வகைகளில் அதை வந்து வகைப்படுத்தலாம். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரு 12 வகையான கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில். சரியா, அண்ட் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய டைட்டில் கூடமே. ஸோ அது திருப்பி நம்ம வந்து படிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா அனீல்டு கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நான் ஆல்ரெடி சொன்னது தான். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கண்ணாடியை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கலவை எல்லாத்தையும் சேர்த்து ஹீட் பண்ணுறாங்க, உருக்குறாங்க. உருக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து குளுமைப்படுத்துகிறாங்க. சரியா, குளிரடைய செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது நமக்கு கிளாஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இப்போது சடனாக ஹீட் பண்ணிவிட்டு உடனே சரியா எடுத்து தண்ணியில் போட்டு கூல் பண்ணிட முடியும் நம்மளால். அதுவே ஒரு பொருளை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பொறுமையாக வச்சு ஒரு சர்டன் டெம்பரேச்சர், ஒரு 20 டிகிரி செல்சியஸ் ஆர் 30 டிகிரி செல்சியஸ்னு ஒரு டெம்பரேச்சரில் வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுத்தும் அந்த பொருளை என்ன பண்ண முடியும், குளிரூட்ட முடியும் நம்மளால். ஸோ ஒரு பொருளை நல்லா உருக்கி உடனே ஹீட் பண்ணுறது மூலயமா அது சீக்கிரமாக உடஞ்சிற தன்மையை பெறும். சரியா, கண்ணாடியை திடீர்னு குளிரடை செய்யும்போது நல்லா உருக்கின ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு உடனே சடனாக சரியா அதை குளிரடைய செய்யும்போது என்ன ஆகுது, அந்த கண்ணாடி என்ன தன்மை பெரியுதுன்னா உடைந்து விடுகின்ற தன்மை, சீக்கிரமாக உடஞ்சிரும். சரியா, அந்த மாதிரியான ஒரு தன்மையை வந்து பெற்றிருக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம உருக்குறோம் இல்லையா, அந்த கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் உருக்கி அதற்கப்புறம் மெதுவாக பொறுமையாக ஒரு சில டெம்பரேச்சர், எவ்வளோ ஒரு காலநிலைகள், அதாவது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அப்படின்ற கால இடைவெளிகள் எடுத்துக்கிட்டு டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, 10 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ஒரு வெப்பநிலையை வைத்து மெதுவாக குளிர் விட்றோம் இல்லையா, அது அப்படி உருவாகிற கிளாஸ் பேர் அனீல்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சடனாக ரெடி பண்ணுற கிளாஸஸ் சீக்கிரம் உடஞ்சிரும் சொல்கிறோம். அப்போது வெப்பநிலை மாற்றம், சரியா, வெப்பநிலை மாற்றம்னா வெப்பநிலைகள் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி கிடையாது. அதாவது வெப்பநிலை அதிகமாக இருக்க கண்ட்ரீஸும் இருக்குது, குறைவான வெப்பநிலை உடைய கண்ட்ரீஸும் இருக்குது. எல்லா இடங்களுமே கிளாஸஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்குமே காலைல கம்மியாக இருக்கும், மதியம் அதிகமாக இருக்கும், ஈவினிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தென் நைட்டு வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வெப்ப மாற்றத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவில் தான் நம்ம கிளாஸஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான கிளாஸஸை ரெடி பண்ணுறதா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புல்லட் ப்ரூஃப் கிளாஸஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 லேயர் ஆஃப் கிளாஸ் வந்து போட்டிருப்பாங்க. இந்த 2 லேயருக்கு நடுவில் வினைல் ரெசின் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு பொருளை வந்துட்டு ஆட் பண்ணி இந்த கிளாஸஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, கிளாஸ் லேயர் ஒரே லேயராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா, இங்கே ஒரு லேயர் ஆஃப் கிளாஸ் இருக்கும், இங்கே ஒரு லேயர் ஆஃப் கிளாஸ் இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இதை ஒட்டுறதுக்கு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, அது என்னென்னா வினைல் ரெசின் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இன்சைட் கிளாஸ் அப்படின்னா இது வந்து இன்சைடு, இது என்ன சைடுனா அவுட் சைடு. சரியா, கிளாஸஸ்லேயே இன்சைடு இருக்குது, அவுட் சைடு இருக்குது. இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு அந்த ரெசின் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த இன்சைடு தகடுகள் இருக்கு இல்லையா, அதை விட வெளிப்புற தகடுகள் இருக்கு, அதனுடைய கனம் எப்படி, கனம் மீன்ஸ் ஆஃப் திக்னஸ் எப்படி இருக்குன்னா கம்மியாக தான் இருக்கும். சரியா, யூஸ்வலாகவே நம்ம கிளாஸஸ் வந்து ரெடி பண்ணும்பொழுது அதை ஹீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை குளிர்விக்கிறதா இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு தனியான கவனத்தை மேற்கொள்ளணும். அதுவும்
பர்டிகுலர்லி இந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸஸ் இருக்குல்ல அதில் வந்து அதிகப்படியான கவனத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் மேற்கொள்ளணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய திக்னஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 15 mm to 75 mm, அதாவது 1.5 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து 7.5 சென்டிமீட்டர்ஸ் வரையும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா யூஸ்வலாக வந்துட்டு சிஎம் அந்த மாதிரிலாம் போகிறாங்க இல்லையா, அவங்களுடைய காருடைய கண்ணாடி இருக்கு இல்லையா அதில் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை நம்ம டே லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் பேங்க்குக்கு போவீங்க, கேஷியர் இருப்பார். கேஷியர் வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருப்பார். அதில் ஒரு சின்ன ஓப்பனிங் மட்டும் இருக்கும் கேஷை கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும், சரியா? அந்த இடத்துல பெரிய கிளாஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அது வந்துட்டு என்னென்னா புல்லட் ப்ரூஃப் கிளாஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ளோட்டிங் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு வருங்க, இந்த கிளாஸஸ் தான், சரியா? இது வந்து சிங்கிள் லேயராக தான் இருக்கும், ஒரே லேயருடைய கிளாஸஸ் தான். இதுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்குன்னா 2 பக்கம் இருக்கும், உள்பக்கம் ஒன்று வெளிப்பக்கம் ஒன்று, 2 பக்கங்கள் இருக்கும், சரியா? இந்த கிளாஸ் என்ன பண்ணுன்னா யூஸ்வலாகவே சூரிய வெளிச்சம் வருது இல்லையா, அந்த வெளிச்சத்தில் எந்த விதமான எதிரொலித்தலையும் கொடுக்காம அந்த வெளிச்சத்தை உள்ளே தந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸஸ் பார்ப்போம், சரியா? அதையே நம்ம கம்பேரிசன்ஸில் பார்த்துடலாம். யூவி ரே கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அல்ட்ரா வயலட் ரே கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் என்ன பண்ணணும்னா சேம் அதே மாதிரி தான் 2 லேயர் ஆஃப் கிளாஸ் இருக்கும். ஆனால் சூரியன்ட்டேருந்து ஒளி வருது இல்லையா, அந்த ஒளியில் லைட், அதாவது விசிபிளான லைட்டை மட்டும், ஒளியை மட்டும் உள்ளே அனுப்போம். அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கு இல்லையா, அது அந்த யூவி கதிர்கள் சொல்லுவாங்க, அந்த கதிர்களை என்ன பண்ணணும்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதாவது எதிரொலிக்கும், சரியா? இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. யூவி ரே கிளாஸஸ் வேறு, நார்மலான ஃப்ளோட்டிங் கிளாஸஸ் வந்து வேறு, சரியா? ஸோ இதை எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு வருங்க, இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளோட்டிங் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சூரியனுடைய வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எந்த இடத்துல எதிரொலித்தல் இல்லாமல் மேலே அடிக்கிற சூரியனுடைய வெளிச்சம் உள்ளே வரணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான இடங்களை யூஸ் பண்ணுவாங்க. எங்கே நம்ம அதை மாதிரி பயன்படுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்துட்டு ரூஃப் போடுறாங்க இல்லையா, அந்த ரூஃபில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளாஸ் வச்சுருப்பாங்க. அந்த கிளாஸஸ் என்ன பண்ணோம்னா மேலேருந்து வர சூரியனுடைய வெளிச்சத்தை என்ன பண்ணும் உள்ளே வந்துட்டு அனுப்பும். அப்போ தான் ரூம் நல்ல வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூசஸ். வெளிச்சத்தை தடுக்காமல், அதாவது இதில் எந்த விதமான தடுப்புகளும் இருக்காது, மேலே சூரியன்ட்டேருந்து வர வெளிச்சம் அத்தனையும் உள்ள ரூம்குள்ளே வரும். தடுக்காமல் தனிமையை விரும்பும் இடங்களில் வந்து இதை என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொழிற்சாலைகளுடைய ஜன்னல்கள் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள்லும் கூரையின் மேல், அதாவது மேலே ரூஃப் போடுறோம் இல்லையா, அதுக்கு மேலே உள்ள கண்ணாடிகள் இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி ஜன்னல்கள் அதுலேயும் வந்து இதை வந்து பயன்படுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து ஃபேர்ம் கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கு பாருங்க, இதுதான் அந்த ஃபேர்ம் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்தா கிளாஸஸ் மாதிரியே இல்லைன்னு நிறைய பேருக்கு தோணலாம், பட் இதுவும் ஒன் ஆஃப் த கிளாஸ் வெரைட்டி தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க நல்லா பவுட்ரு ஆக்கிடுவாங்க. பவுட்ரு ஆக்கப்பட்ட கண்ணாடி கூட கார்பன் மற்றும் ஒரு சில வாயுக்கள், அதாவது கேஸஸ், அதை சேர்த்து தான் இதை வந்து ரெடி பண்ணுவாங்க, சரியா? இதுக்குள்ளே தண்ணீர் போகவும் இல்லை, எனக்கு தண்ணீர் போகக்கூடாது, சரியா, வாட்டர் அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடாது, உள்ள வாட்டர் பென்ட்ரேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணீர் புகாமலும் இதை வந்து ரெடி பண்ண முடியும், சரியா? எங்கே இதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த ஏசி ரூம் இல்லை ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப குளிரான சூழ்நிலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற இடங்களில் இதை வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் ரூம்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உள்ள ரூம்குள்ளேருந்து வெளியில் சத்தமே வராது, நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ரூமில் இதை வந்து பயன்படுத்துவாங்க, சரியா? சப்தம் மற்றும் வெப்பத்தை தடுக்க இது வந்து என்ன பயன்படுத்தப்படுகிறது, சரியா? ஒரு சில ரூமில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தான் கத்துனீங்கனாலும் உள்ளே இருக்கவங்களுக்கு கேட்காது, உள்ளே இருந்து யாருன்னா சத்தம் போட்டாலும் வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்காது. அந்த மாதிரியான இடங்களில் இதை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய கட்டிடங்களுக்கு இதை என்ன பண்ணலாம், ரொம்ப ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளாக்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. கண்ணாடி செங்கற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கண்ணாடியை செங்கல் வடிவத்தில் ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த கீழே இருக்கு பாருங்க, இதுதான் வந்துட்டு கிளாஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தாலுமே தெரியும், ஒரு சின்ன செங்கல்ல கண்ணாடியாலே ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிளாக்கை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று அட்டாச் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பொருளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, சரியா? ஸோ அதை தான் இங்கே வந்து பார்க்க போகிறோம். அதாவது கண்ணாடி செங்கற்கள் இருக்கு இல்லையா, அது வந்து 2 பாதியாக வந்து செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளீடற்ற செங்கற்களாக ஒட்டப்படுகிறது. அதாவது என்னென்னா கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு மட்டும்தான் லேயர் இருக்கும், உள்ளே என்ன இருக்கும் கேப்பாக இருக்கும், சரியா? இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சாதாரண செங்கலை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கிளாஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க செவர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. நான் அதுலேயே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க,
ஒரு சின்ன செவுரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் டிசைனுக்காக பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கணும், ரிச் லுக்காக இருக்கணும் அப்படின்ற இடங்கள்ல இந்த மாதிரியான டிசைன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போது பிளாக் தானே இது, கிளாஸ் பிளாக் தான் இது. அந்த ஒரு பிளாக்கையும் இன்னொன்றையும் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் ஒட்டுறதுக்கு என்ன பண்ணணும், ஏதோ ஒரு பொருள் வந்து தேவைப்படுது. நார்மலாக நம்ம வந்து செங்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கலவை யூஸ் பண்ணுவோம், மாட்டர் யூஸ் பண்ணி ஒன்றுத்தையும் ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் ஓட்டுவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பசை மாதிரியான ஒரு பொருள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. சரியா, இது என்ன பண்ணுன்னா இந்த கட்டப்பட்ட செவுரு இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா ஒளியை நல்லா ஊடுருவ செய்யும். சரியா, ஆனால் வெப்பம் மற்றும் குளிர் என்ன பண்ணாது, கடத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சவுண்டு, ஒளின்றது வேறு, ஒளின்றது வேறு. மேலே சொன்ன ஒளின்றது லைட்டு, ஆனால் கீழே சொல்ல ஒளின்றது என்னென்னா சவுண்டு. சரியா, சவுண்டு என்ன பண்ணாது, உள்ளே ஊடுருவ அனுமதிக்காது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த டிசைனை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிஷன் வால்களை வந்து கட்ட பயன்படுத்தப்படுகிறது. வீட்டில் நம்ம வந்துட்டு ஒர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்ட்டிஷன் வால்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு உள்ள அந்த மாதிரியான வாலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா கிரவுண்ட் கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ இதனுடைய ஒரு பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா லைட்டாக ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா, இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும்னா ஷைனிங்காக இருக்கும். சரியா, இதை பார்த்தாலே தெரியும். ஒரு சைடில் எப்படி இருக்கும்னா சின்ன சின்ன லைட்டாக ரஃப்பாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக இருக்கும். அது எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் கிளாஸஸுடைய ஒரு பக்கத்தில் மணல் தெளித்தல் மூலம் வந்துட்டு அந்த கண்ணாடி தூள் இருக்குல்ல, அந்த கண்ணாடி தூளை நல்லா உருக்குறாங்க. உருக்கி என்ன பண்ணுறாங்க, அதனுடைய ஒரு பக்கத்தில் ஊற்றுறாங்க. அதாவது கிளாஸுடைய ஒரு பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ணாடி தூளை நல்லா உருக்கி ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றும் போது அது என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் வரன்னு சும்மா லைட்டாக, ரொம்ப ஹார்டாக இருக்காது, சும்மா கை வச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா, அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு எப்படி இருக்கும்னா ஷைனாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த கிரவுண்ட் கிளாஸஸ் இருக்குல்ல, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ஸ்க்யூர்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஃப்ரஸ்டட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, இதில் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஊடுருவி பார்த்தல், அதாவது யூஸ்வலாக லைட் அப்படின்றது சாதாரண கிளாஸஸில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு என்ன ஆகும், ஊடுருவக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான கிளாஸஸில் என்ன பண்ணாங்கன்னா ஒளி வந்துட்டு என்ன பண்ண முடியாது, ஃபுல்லாக வந்து ஊடுருவாது, ஓரளவு மட்டும்தான் ஊடுருவ முடியும். சரியா, அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்தாலே தெரியும். இதை மோஸ்ட்லி எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாத்ரூம், அதில் பார்த்துருப்பீங்க. சரியா, அந்த மாதிரியான இடங்களில் இது வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. வெளியே தெரியாமல் வெளிச்சம் தேவைப்படும் பொழுது இந்த வகையான கண்ணாடியானது என்ன உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்துட்டு பேனல்ஸ், பாத்ரூம் வென்டிலேட்டர்ஸ் போன்ற இடங்களில் வந்துட்டு இதை வந்து என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டில் வென்டிலேட்டர்ஸ்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான இடங்களில் இதை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. பாத்ரூமில் அண்ட் பேனல்ஸ்லாம் இதை வந்துட்டு உபயோகப்படுத்தப்படுகிறதா கொடுத்துருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இன்சுலேட்டட் கிளாஸஸ். இது எங்கே பார்க்கலான்னா யூஸ்வலாக வந்துட்டு விண்டோஸ் இருக்கு இல்லையா, காலேஜு, ஸ்கூல்ஸ் இந்த மாதிரியான இடங்களில் விண்டோஸில் வந்து இதை வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும். இதில் பாருங்கள், அவங்களே கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பேனல் ஒன்று இருக்குது, எக்ஸ்டீரியர் பேனல் ஒன்று இருக்குது, நடுவில் வந்துட்டு ஒரு அலுமினியம் ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஈரமற்ற காற்று. சரியா, அதாவது என்னென்னா நல்லா ட்ரையாக இருக்க ஒரு காற்றை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, 2 அல்லது 3 அடுக்கு தகடுகள் இருக்கும், கண்ணாடி தகடுகள் இருக்கும். இங்கே கொடுத்துருக்கு டபுள் லேயர் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடங்களில் ட்ரிபிள் லேயர் கூட கொடுத்துருப்பாங்க. அந்த லேயருக்கு நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஈரமற்ற காற்றை வந்து அமைச்சு நல்லா பொருத்தப்பட்டிருப்பாங்க. சரியா, இதனுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 13 mm வந்து திக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து லைட் வருது இல்லையா, அந்த லைட்டில் இந்த சைடு இருக்கிறது வார்ம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகுது இல்லையா, அந்த மாதிரியான இடங்களுக்கு இது வந்து பயன்படுத்துவாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு வெப்ப ஓட்டத்தை மிக அதிக அளவில் தடுக்கும். அதுதான் மேலே ட்ராயிங்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 mm and 12 mm, தென் 4 mm to 12 mm வந்துட்டு ஸ்பேஸ் நடுவில் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லையா. ஸோ அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹீட்டான, அதாவது வெளியிலேருந்து அதிகப்படியான வெப்பம் உள்ளே வருது. அப்படி உள்ளே வரும்போது சிங்கிள் லேயராக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர், அப்படி சிங்கிள் லேயராக வரும்போது எவ்வளோ ஆல்மோஸ்ட் சேம் லெவல் ஆஃப் ஹீட்டை வந்து உள்ளே கொடுக்குது, கொஞ்சம் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் இங்கே 4 mm to 12 mm வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு டபுள் லேயராக நம்ம யூஸ் பண்ணும்போது கிளாஸஸை வெளியிலேருந்து வர அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த யூவி இருக்கு இல்லையா, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுது, யூவி ரேஸு. ரிமைனிங் வந்துட்டு சன்லைட் மட்டும் உள்ளே வருது. 100% ஹீட்டில் 44% ஹீட் மட்டும்தான் உள்ளே வருது. சரியா, அப்போ வந்து உள்ளே ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு குளிர்மையான சுச்சுவேஷன்ஸ் வந்து நிலவும். அந்த மாதிரியான இடங்களில் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. வெப்ப ஓட்டத்தை மிக அதிக அளவில் வந்துட்டு இது என்ன பண்ணுது, தடுக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க.
சரியா, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு, உள்ளே நிரப்பப்பட்ட காற்று வெப்ப கடத்தல் காரணியாக வந்துட்டு செயல்படுது. அதாவது என்னென்னா, குறைந்த வெயில் காலத்தில் வந்துட்டு அறையை வந்து குளிர்ச்சியாகும். சரியா, குறைந்தது வெயில் காலத்தில், அதாவது வெயில் கோடை காலங்களில் வந்துட்டு அறையை வந்து குளிர்ச்சியாகவும், பனிக்காலம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான டைமுங்களில் வெப்பமாகவும் வந்துட்டு அமைப்பதற்கு இது என்ன பண்ணுது, பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதனுடைய பயன்கள் அப்படி சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு வாகனங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா பிளேட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுமே கிடையாது. ஒரு கண்ணாடியை வந்து ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் நல்லா ரெடி பண்ணி உருக்கி இரும்பு மேஜையின் மீது என்ன பண்ணியிருக்காங்க, ஊற்றி நல்லா ஒரு ஹெவியான கனமான உலோக உருளை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, உருட்டுறாங்க. சரியா, உருட்டப்பட்டு என்ன பண்ணப்படுது, சூடாக்கப்படுது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், பூரிக்கட்டை இருக்குல்ல, பூரிக்கட்டையை வச்சு நம்ம இந்த பூரியை உருட்டுறோம்ல, அந்த மாதிரி இந்த கண்ணாடியை நல்லா, கண்ணாடி தகடு இருக்கு இல்லையா, அதை நல்லா உருக்குறாங்க. உருக்கிட்டு விரும்பு மேஜை மேலே ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு ஒரு கனமான உலோக உருளை கொண்டு என்ன பண்ணிடுறாங்க, உருட்டுறாங்க. உருட்டப்பட்டு என்ன பண்ணப்படுது, சூடாக்கப்படுகிறது. சரியா, அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளேட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, வீட்டிலே வந்துட்டு நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறது கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரியான இடங்கள்ல இது வந்து பயன்படுத்தப்படுது. ஒரு பெரிய வீடு இருக்குது, நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சு ஒரு பெரிய வால் மாதிரி, பார்ட்டிஷன் வால் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரியான இடங்கள் யூஸ் பண்ணுறாங்க. வீடுகளுடைய பெரிய கண்ணாடி சுவர்களில் வந்து என்ன பண்ணப்படுது, இது வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிளாஸஸ். சரியா, இதுதான் கிளாஸு. வெளியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கிளாஸஸ் என்ன ஆகுதுன்னா நொறுங்குதே தவிர உடஞ்சி கீழே விழல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள செல்லுலாய்டு மற்றும் பிற பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களை 2 கண்ணாடி தகடுகளுக்கு நடுவில் வச்சுருக்காங்க. சரியா, 2 கண்ணாடி தகடுகள் இருக்குது, அதுக்கு நடுவில் செல்லுலாய்டு மற்றும் பிற பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. சரியா, வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, நன்கு பசையால் இந்த 2 கண்ணாடிகளையும் வந்து ஒட்டியிருக்காங்க. ஒட்டி தான் இந்த கண்ணாடியானது தயாரிக்கப்படுகிறது. இது வந்து என்னென்னா வெப்பத்தை எதிர்க்கும் தன்மையை கொண்டு காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எந்த இடங்களில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெருப்பை எதிர்க்கும் கதவுகள், சரியா, மற்றும் ஜன்னல்களில் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக நம்ம நார்மலாக பார்க்கணும்னா வீட்டில் ஜன்னல் வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஜன்னலில் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த ஜன்னலை உடச்சிட்டு உள்ளே வர முடியாது, அந்த மாதிரியான இடங்களில் தான் பயன்படுத்துவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா ஷீட் கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷீட் கிளாஸஸை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்களை சேர்த்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வகை கண்ணாடியில் 100 மடங்கு மணலையும் 35 மடங்கு சுண்ணாம்புக்கள் இல்லைன்னா சாக் பவுடரு, 40 பங்கு வந்து சோடா மற்றும் 50 பங்கு வந்துட்டு உபயோகமற்ற கண்ணாடிகள். சரியா, ஆல்ரெடி உடஞ்சி யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடிகள் அதை எல்லாத்தையும் உருக்கி சேர்த்து இது கூட ஆட் பண்ணி தான் இந்த ஷீட் கிளாஸஸ் வந்து ரெடி பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இல்லையா, இதுதான் வந்து ஷீட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய திக்னஸை பொறுத்த வரையும் 1.5 mmலேருந்து 5 mm திக்னஸோடு இது இருக்கும். அண்ட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.5 mmலேருந்து 5 mm திக்னஸ் வரையும் வேரியஸ் அளவில் வந்து கிடைக்கிது. தென் லென்த் பார்த்தீங்கன்னா 1.5 mm திக்னஸ்லேருந்து மீட்டர் ஆஃப் லென்த் அப்படின்னா 1 மீட்டர் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இது வந்து பொதுவாக தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தப்படுதுன்னா கதவுகள், ஜன்னல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு இந்த கதவு ஜன்னல் தயாரிக்கிறதுக்கு தான் நிறைய பயன்படுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. யூவி ரே கிளாஸஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரியா, இப்போ சூரியன்லேருந்து வரும் வந்துட்டு ஒளி இருக்கு இல்லையா, அது டேரெக்டாக எல்லாத்தையும் உள்ளே அனுமதிச்சுன்னா அது வந்து ஃப்ளோட்டிங் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அதில் இருக்க அந்த யூவி ரேஸை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அதுதான் வந்துட்டுனா யூவி ரே கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்துட்டு ஹீட்டை என்ன பண்ணும், கம்மி பண்ணும். யூவி ரேஸ் அதிகமாக வரும்போது இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஹெவியான ஹீட்டை வந்து உள்ளே கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுதுன்னா யூவி ரேஸையும் ஹீட் ரேஸ்ன்னு சொல்லப்படுகிற இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடுது. அப்போ லைட்டு மட்டும் என்ன ஆகுது, உள்ளே வருது. அப்படி வரும்பொழுது நமக்கு என்னென்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு தான் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. கண்ணாடி கலவையுடன் குறைந்த அளவு என்னென்ன செய்கிறாங்கன்னா அயன், டைட்டானியம், குரோமியம் போன்ற அட்மிக்சர்ஸை சேர்த்து தான் இது வந்து தயாரிக்கப்படுகிறது. எந்த இடத்துல இது வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா
பள்ளிக்கூடம், மருத்துவமனை ஜன்னல்களில் இதை வந்து பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒயர்டு கிளாஸஸ், பேர்லேயே கொடுத்துருக்காங்க ஒயர்டு கிளாஸஸ். அப்போ 2 கிளாஸஸ் இருக்குது, அந்த 2 கிளாஸஸ்க்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க, கம்பிகள் வச்சுருக்காங்க. அதோ தெரியுது இல்லையா, நடுவில் கம்பிகள் பயன்படுத்தியிருக்காங்கன்ட்டு. இதுதான் வந்து ஒயர்டு கிளாஸஸ் சொல்லுவாங்க. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த கண்ணாடி நீங்கள் போட்டிங்கன்னா துண்டு துண்டாக செதறாது, உடையும். பட் என்ன ஆகுது, துண்டு துண்டாக செதறாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒயர்டு கிளாஸஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கண்ணாடி வந்துட்டு நெருப்பை எதிர்க்கும் தன்மையை கொண்டு இருக்கும். மேலும் உடையும் போது துண்டு துண்டுகளாக என்ன ஆகாது, சிதறாது. என்ன ரீசன்னா அங்கே ஒயர் நடுவில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால தான். இந்த கண்ணாடி வெப்பம் தாங்கும் கதவுகளிலும் ஜன்னல்களிலும் கூரைகளிலும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா டைப் ஆஃப் கிளாஸஸ், அதாவது என்னென்னா மேலே பார்த்தது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கிளாஸஸ், கீழே பார்க்க போகிறது டைப் ஆஃப் கிளாஸஸ். 4 டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. சோடா லைம் கிளாஸஸ், பொட்டாசியம் லைம் கிளாஸஸ் அண்ட் பொட்டாசியம் லெட் கிளாஸஸ், தென் காமன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பயன்படுத்துகிற பொருட்களினுடைய அடிப்படையில் இதை டைப் ஆஃப் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், சோடா சுண்ணாம்பு கண்ணாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சோடா லைம் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அது கூட சோடா கண்ணாடி அல்லது மிருதுவான கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அழைக்கலாம். சரியா, இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சோடா கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சாஃப்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது கூட என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோடியம் சிலிக்கேட்டு மற்றும் கால்சியம் சிலிக்கேட் போன்றவெல்லாம் இந்த கலவை கூட சேர்த்து ஆட் பண்ணுறாங்க. சரியா, இது வந்து ரொம்ப சுத்தமாக கிடைக்கிது, குறைந்த வெப்பநிலையிலே என்ன பண்ணக்கூடியது, உருகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உருகக்கூடியனா கொஞ்சம் சாதாரண டெம்பரேச்சர்ஸில் ஒரு சில பொருட்கள் வந்து வெப்பத்தை தாங்கி நிற்கக்கூடியது. சரியா, ஆனால் இது என்ன இருந்தால் கொஞ்சம் டெம்பரேச்சரில் என்ன ஆகிடுது, உருகி ஊற்றக்கூடியது. ஸோ குறைந்த வெப்பத்தில் வந்து உருகக்கூடியது. வெப்பப்படுத்தி இது என்ன பண்ணலாம், பெரிதாகவும் வந்து ஊதலாம். கண்ணாடி பொருட்களை வந்து இணைப்பதற்காக இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. நான் ஆல்ரெடி சொன்னேன், வெப்பத்தினால சீக்கிரம் உருகுது அப்படின்னா அந்த பொருள் என்னவாக தான் இருக்கும், ரேட் கம்மியாக தான் இருக்கும். சரியா, வெப்பத்தை தாங்கி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டெம்பரேச்சர் ரெசிஸ்ட் பண்ணி நிற்குதுன்னா அப்போ அதனுடைய ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ மிகவும் மலிவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தப்படுகிறதுனா கண்ணாடி குழாய்கள், ஆய்வுக்கூட உபகரணங்கள், தட்டுக்கள், ஜன்னல் கதவுகள் ஆகியவகை செய்ய இது வந்து என்ன பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுகிறது. ஜன்னலுடைய கதவுகள், சரியா, தட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரியான தட்டு, கண்ணாடி கிளாஸ் பிளேட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆய்வு கூட உபகரணங்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இடத்துலங்க. தென் கண்ணாடி குழாய்கள் அந்த இடங்களில் வந்து பயன்படுத்தப்படுகிறது, இதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் பொட்டாஷ் லைம் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபெகுமியன் பொட்டாசியம் சிலிக்கேட் அண்ட் கால்சியம் சிலிக்கேட் கலவையினால் செய்யப்படுவது தான் என்னென்னா பொட்டாஷ் லைம் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெவியான டெம்பரேச்சர், மேலே பார்த்தது ஒரு குறைந்த வெப்பநிலையிலே உருகும், ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெவி டெம்பரேச்சரில் தான் உருகக்கூடியது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எந்த விதமான கரைப்பானாலும் இது வந்து பாதிப்படையாது. சரியா, ஆசிடு வேறு ஏதோ ஒரு பொருள் கூட வந்துட்டு கரைப்பான்களை ஆட் பண்ணும்போது இது வந்து என்ன பண்ணுது, பாதிப்படையாது. அதே மாதிரி சுலபமாக என்ன ஆகுறது கிடையாது, உருகுவது கிடையாது. ஏன்னா ஹெவி ஹீட் கொடுக்கும்போது தான் உருகும். அப்போ என்ன பண்ணுது, இது சீக்கிரமாக உருகுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிக வெப்பத்தை தாங்கும் கண்ணாடி பொருட்களை வந்து தயாரிக்க இது வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் கீழே 3 பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. உயர் வெப்பத்தில் தான் உருகுது, அப்போ சீக்கிரமாக என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. எந்த பொருளாலையும் வந்துட்டு சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகாது, சீக்கிரமாக உருகாது. அப்போ அதிகமான வெப்பத்தில் தான் உருகும்னா அப்போ அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய கண்ணாடிகள் செய்ய இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா வந்து பொட்டாஷ் லெட் கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளிண்ட்னா எரிக்கல்னு சொல்லுவாங்க, இது வந்து ஃப்ளிண்ட் அப்படின்ற அழைக்கப்படுகிறது. பொட்டாசியம் சிலிக்கேட் மற்றும் சிலிக்கேட் கலவையினால் என்ன பண்ணப்படுது, இது வந்து தயாரிக்கப்படுகிறது. பொட்டாசியம் சிலிக்கேட் ஆர் சிலிக்கேட் கலவையினால் வந்து இதை வந்து ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் எளிதில் உருகிற தன்மை கொண்டு காணப்படுகிறது. இது எதனால் வந்து பாதிப்படையக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு அக்வா சொல்யூஷன்ஸ் அப்படின்றதுனா நீர்நிலைகள் வந்து தயாரிக்கிற இல்லையா சொல்யூஷன்ஸ், அதனால் வந்து பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒளிரும் தன்மை மிக்கது, ஒளிவிலகல் திறன் கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகமான ஒளிவிலகல் தன்மையை கொண்டு காணப்படுது, அதனால் ஒளிரும் தன்மை ஆட்டோமேட்டிக்கலி இதுக்கு வந்துடும். இதனுடைய ஒப்படர்த்தி 3லேருந்து 3.3 அப்படின்ற அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொதிக்கலனில் இருந்துட்டு வெளிவரக்கூடிய அந்த வாயுக்கள் இருக்கு இல்லையா, அந்த வாயுக்கள்னால வந்துட்டு என்னென்னா இந்த கிளாஸ் வந்து கருப்பாக மாறிடுமா. அப்போ என்ன பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கலாக ஒளியை ஊடுருவ செய்யாது. யூஸ்வலாக வந்துட்டு நம்ம லேபில் ஒரு சில எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹீட் பண்ணும்போது கிளாஸஸ் என்ன ஆகிடும்னா வந்துட்டு கருப்பாயிடும். சரியா, அப்போ என்ன ஆகுதுன்னா கருப்பாயிடும். என்ன ரீசன்னாலன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த லேபில் ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் நம்ம ஊற்றி ஹீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிலேருந்து வரக்கூடிய அந்த வாயுக்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸை வந்து கருப்பாக்கி விட்டுரும்.
கருப்பாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒளி உள்ளே போகாது சரியா. அந்த மாதிரியான இடங்களில் இதை வந்து பயன்படுத்துறதா கொடுத்துருக்காங்க. பொட்டாஷ் லெட் கிளாஸஸ் சரியா. தென் அதனுடைய யூசஸ் பாருங்கள். செயற்கையான வைரம் நம்ம ஆல்ரெடி இதில் வந்து பார்த்துருக்கோம். அதிக ஒளிவிலகல் என்ன இருக்குது, அப்போ ஒளிரும் தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ எங்கே யூஸ் பண்ணுறாங்க ஒளிரும் தன்மை யூஸ்வலாக எதுக்கு அதிகம் இருக்குன்னா வைரத்துக்கு தான் ஒளிரும் தன்மை அதிகமாக இருக்கும். என்னென்னா அதிக ஒளிவிலகல் எண்ணெய் வந்து பெற்றிருக்கும் சரியா. ஸோ இதுக்கும் அந்த கேரக்டர் இருக்கிறதுனால செயற்கையான வைரம் சரியா, ஃபேக்கான அந்த ஸ்டோன்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடங்களில் பயன்படுது. அதே மாதிரி மின்சார பல்புகள் இருக்கு இல்லையா, அது தயாரிப்பதில். தென் லென்ஸுகள் ரெடி பண்ணுறாங்க இல்லையா அங்கே. தென் ப்ரிசம்ஸ் அதாவது கண்ணாடி பெட்டகங்கள் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அங்கே வந்து பயன்படுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. தென் சாதாரண கண்ணாடி நம்ம என்ன சொல்லணும்னா பாட்டில் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலான கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இது மலிவான மூலப்பொருட்கள்னால் செய்யப்படுகிறது. கண்டிப்பாக என்னென்ன பொருட்கள்னால் சோடியம் சிலிக்கேட், கால்சியம் சிலிக்கேட் மற்றும் இரும்பு சிலிக்கேட் கலவையினால் வந்துட்டு இதை வந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் இதனுடைய கடினத்தன்மை எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக உருகாது. இது வந்து என்ன கலரில் இருக்குன்னா ப்ரௌன் கலரில், பச்சை கலரில், மஞ்சள் கலரில் வந்துட்டு இது வந்து இருக்கும். அதே மாதிரி அமிலத்தால் வந்து ஈஸியாக வந்து பாதிப்பு அடையும் சரியா. அதனால் வந்துட்டு அமிலத்தை வந்துட்டு இது கூட அமிலம் சார்ந்த பொருட்களை வந்துட்டு வச்சு இதை யூஸ் பண்ண முடியாது. மருந்து சீசாக்கள் தயாரிக்க இது வந்து என்ன பண்ணுது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ காமனான கிளாஸ் என்ன எப்படி தயாரிக்கிறாங்க, என்னென்ன பொருட்கள் இருக்குது. பாட்டில் கிளாஸஸை காமன் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சோடியம் சிலிக்கேட், கால்சியம் சிலிக்கேட், இரும்பு சிலிக்கேட் போன்ற கலவையிலேருந்து இதை வந்து தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கும், சீக்கிரமாக உருகாது, பச்சை கலரில், மஞ்சள் கலரில், ப்ரௌன் கலரில் இருக்கும். அமிலத்தால் வந்து பாதிப்பு அடையக்கூடியது. எந்த இடத்துல பயன்படுதுன்னா மருந்து சீசாக்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது டைப் ஆஃப் கிளாஸஸ் பார்த்தோம், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கிளாஸஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதனுடைய கனத்தை அதாவது அதனுடைய திக்னஸ் லெவலை பொறுத்து 5 வகையாக வகைப்படுத்தியிருப்பாங்க. அதாவது 2mm, 3mm, 4mm, 5mm, 6mm கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதனுடைய தன்மை சரியா, நம்ம கிரேட் ஆஃப் சிமெண்ட்ஸ் பார்ப்போம்ல அதே மாதிரி வந்து இதனுடைய தன்மையை பொறுத்து ஃபஸ்ட் கிரேட், செகண்டு அண்ட் தேர்ட் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 3 வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு யூசஸ் அதாவது கண்ணாடிகளை வந்து நம்ம பல வகையில் கண்ணாடிகள் வந்து இருக்குது. அதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டடத்துக்கு பயன்படுத்துகிறோமா, இல்லைன்னா வாய்வக உபகரணங்களுக்கு பயன்படுத்துகிறோமா, இல்லை சாதாரண செராமிக் பொருட்கள் கண்ணாடி பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறோமா, எந்த இடங்களில் பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்றத பொறுத்து அதனுடைய உபயோகமானது மாறுபடும். அதுதான் கொடுத்துருப்பாங்க. கட்டிடங்களில் பல வகை கண்ணாடிகள் உபயோகமாகிறது. கட்டிடத்திற்குள் அதனுடைய உபயோகத்தை பொறுத்து, கனத்தினுடைய தேவையை பொறுத்து மற்றும் விருப்பத்தை பொறுத்தும் நிறத்தை பொறுத்தும் என்னென்னா பல வகையான வந்துட்டு கண்ணாடிகளுடைய பயன்பாடு அமையுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது நிறம், விருப்பம், திக்னஸ், கனம், உபயோகம், எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, அழகுக்காக பயன்படுத்துகிறாங்களா, அத்தியாவசியத்துக்காக பயன்படுத்துகிறாங்களா, பார்ட்டிஷன் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை பாத்ரூம் வால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்களா, பேனலுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற இடத்த பொறுத்து அதனுடைய தேவைகள் இருக்குது. ஸோ எந்தெந்த இடங்களில் பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மறுபக்கத்தை பார்க்கும் கண்ணாடிகள் சரிவு கூரைகளின் வெளிச்சத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான், மேலே ரூஃப் இருக்கும், அந்த ரூஃப் மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்ணாடி வந்து அமைச்சிருப்பாங்க. எதுக்குன்னா வெளியிலேருந்து வெளிச்சம் என்ன பண்ணுது உள்ளே வர்றதுக்காக அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுத்தியிருப்பாங்க. சாதாரணமாக வந்து கதவு ஜன்னல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல கண்ணாடி பயன்படுத்தியிருப்பாங்க. பெரிய அறைகளின்ட்டு கூரை இருக்கு இல்லையா, கட்டடங்களுடைய பெரிய அறைகளினுடைய கூரைகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. கலர் கண்ணாடி தடுப்புகள் ஒரு சில இடங்களில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூம் இருக்கு இல்லையா, ரூமில் இருந்துட்டு வெளியில் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக சைடில் ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் கலர் கிளாஸஸ் கலர் கண்ணாடி வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் கலர் கண்ணாடி தடுப்புகள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அலமாரி கதவுகள் சரியா, பீரோ இருக்கு இல்லையா, அதனுடைய கதவுகளை வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா. ஸோ அந்த இடங்களில் அதனுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க கண்ணாடிகள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. தென் சாப்பாட்டு மேஜையினுடைய மேல் பகுதி அதாவது என்னென்னா டைனிங் டேபிளுடைய மேல் பகுதி கிளாஸாலே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய தேவைகள் அதனுடைய திக்னஸ் என்ன எப்படின்றத பொறுத்து அதனுடைய கண்ணாடிகள் வச்சுருப்பாங்க. தென் கடைகளில் உள்ள வியாபார மேடைகள் போன்ற இடங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடிகள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க சரியா. ஸோ இவ்வளோ தான் கிளாஸஸ் பொறுத்தவரையும் இதோட முடிஞ்சிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வேறு ஒரு டைட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.